புதன் கடைசி வினா நினைவிருப்பா. பல 24 நினைச்சிங்க, அது தவறு. சரியான ஆன்சர் 13.5. இந்த விட எப்படி வந்தாலும் தெரியும். பொட்மாஸ் ரூல்ல பிரேக்கெட் செய்யணும். 8 3 வைக்கணும். 24 24ல இருந்து 7 கழிச்சோம்னா 17 17 2 8.5 அதோட 5 கூட்டணும்னா 13.5 தான் சரியான விட. சரியா வந்து வாழ்த்துக்கள். இன்று இன்னும் கடினமான 5 சேலஞ்ச் ரெடி. கேள்வி இலக்கம் 1. இதில் வேறுபட்ட எண் என்ன? இதுல வேறுபட்ட எண் 55. எப்படி 55 பார்ப்போம். தொடர்ல இந்த தொடர்ல 7 14 இருக்கு, 2ஆல் பெருக்கப்படுது. 14 28 இருக்கு, அது 2ஆல் பெருக்கப்படுது. அப்ப 28 2ஆல் பிக்கணும்னா 56 வரணும். 56 2ஆல் பிக்கணும்னா 112 வரணும். அப்ப எல்லாமே சரியா இருக்கு. 7 14 28 112 சரியா இருக்கு. 56 வர வேண்டிய இடத்துல 55 இருக்கு. அப்ப வேறுபட்ட எண் இந்த தொடர்ல வித்தியாசமான எண் 55 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 2. பொட்மாஸ் ஆர்டர் படி இதுக்கு ஆன்சர் என்ன? சரியான விட 170. இந்த 170 எப்படி வந்தது தெரியும். பொட்மாஸ் ஆர்டர்ல நாங்க செய்யணும். அதே நேரம் வகுத்தல் பெருக்கல் கழித்தல் இருக்கிறபடியா முன்னுக்கு இருந்து செய்யணும் செய்யாது. அதாவது வகுத்தல் தான் முதல் செய்யணும், அடுத்தது பெருக்கல், அடுத்தது கழித்தல். அப்ப முன்னுக்கு இருந்து செய்தாலே ஓகே. 208 வகுத்தோம்னா 25. அதை 7 வைக்கணும்னா 175. அதுல இருந்து 5 கழிச்சோம்னா வரப்போறது 170 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3. இந்த கேள்வி ஈஸி இல்லை. இங்க தான் நிறைய பேர் தவறு விடுவாங்க. ஃபைனல் ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரியான விட 18 மேல் 13 தான் சரியான விட. இந்த 18 மேல் 13 எப்படி வந்து பார்ப்போம். முதல்ல நாங்க இதுக்கு போமாசி கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 3 6 9 இந்த 3க்கும் போமாசி பார்த்தோம்னா 18 தான் போமாசி. இந்த 3க்கும் இதை போமாசி 18. அப்போ 2 கீழ் 3க்கும் 18 மாற்றணும். அதே நேரம் 1 கீழ் 6ஐயும் 18 மாற்றணும். அதே நேரம் 1 கீழ் 9ஐயும் 18 மாற்றணும். 3 6 பிக்கணும்னா 18 மாறும். கீழே பிக்கனா மேலையும் பெருக்கணும். அதே மாதிரி 6 3 பிக்கணும்னா 18 மாறும். கீழே பிக்கனா மேலையும் அதே 3 பெருக்கணும். 9 18 மாற்றோம்னா 2 பெருக்கணும். கீழே 2 பிக்கனா மேலையும் 2ஆல பெருக்க வேணும். இப்ப நாங்க செய்து விட்டோம்னா விட வந்துடும். போமாசி எடுத்துட்டோம். இப்ப இதை செய்தோம்னா கீழே 18 மேல 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 12. அதே நேரம் கூட்ட போறோம் 3 கீழே 18. அதே மாதிரி கழிக்க போறோம் 2 கீழே 18. இப்ப இதை கழிச்சு விட்டோம்னா சரி. போமாசி 18. அதுக்கு மேல 12ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 15. 15ல இருந்து 2 கழிச்சோம்னா விட வந்து 13 தான் இதுக்குரிய, அதாவது 18 மேல் 13 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4. சதவீதமும் கூட்டலும் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒஃப் சம்பந்தப்பட்ட சதவீதம். இதுக்குரிய ஆன்சர் என்ன? விட 84. இந்த 84 எப்படி வந்து தெரியும் எங்களுக்கு. 15% 360 15% சதவீதம் செய்யறதுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயாச்சும் 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணுவோம், ஒரு பூஜ்ஜியம் தான் இருக்கு கட் பண்றதுக்கு. அப்போ இது 2ஐயும் பெருக்கி விடுவோம். கட் பண்ணிட்டு பெருக்கணும். ஒரு பூஜ்ஜியம் கட் பண்ணிட்டு விடையில ஒரு பூஜ்ஜியத்தை கட் பண்ணுவோம். 15ஐயும் 36ஐயும் பெருக்கணும். பெருக்கணும்னா 540 வரப்போது. ஏற்கனவே ஒரு பூஜ்ஜியம் கட் பண்ணிட்டோம், இன்னொரு பூஜ்ஜியத்தை கட் பண்ணணும். கட் பண்ணால் 54% மட்டும் செய்தா. அதோட இன்னொரு கூட்டலும் இருக்குது. 30 கூட்ட சொல்லியிருக்கு. 54ஓட 30 கூட்டணும்னா 84 தான் இதுக்குரிய சரியான விட. இந்த சதவீதம் செய்யறதுக்கு நாங்கள் 3 வழிகளில் செய்யறதை பார்த்துருக்கோம். இது 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ற வழி. அதே மாதிரி 100 மேல் 2 போட்டும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வழிகளில் இது செய்திருக்கிறோம் நாங்கள். இதுதான் இன்று ஃபைனல் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஈஸி நினைச்சீங்களா மறுபடியும் யோசிங்க. முதலாவது வினா தொடக்கம் 5வது வினா வரைக்கும் ஆன்சரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. குறிப்பா 5வது கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா நீங்க தான் ஜீனியஸ். சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை இதுக்குரிய ஆன்சரை சொல்றேன். இப்படி டெய்லி மேட்ச் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேள்விக்குரிய விட அடுத்த காலையில் பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்த காலையில் அடுத்த காலையில் இன்னும் காட்ட வருது.